ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு போர்ட்ரேட்டை வந்து அந்த அளவீடுகளை பயன்படுத்தி எப்படி வரைகிறது அப்படின்றத வந்து செயல்முறையை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி மனித முகம் எப்படி வரைகிறது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஏன்னா அது பேசிக் அதில் வந்து என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஒரு மனித முகத்தை எப்படி பார்க்குறது, மனித முகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, அப்படின்ற ரொம்ப பேசிக்கான ஒரு அளவீடுகள் பற்றி அந்த வீடியோவில் நான் பேசியிருப்பேன். அந்த வீடியோ போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். போர்ட்ரேட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது புரிதல் கிடச்சிரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹேண்டில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரவுண்டு வந்து போட்டுக்கிறோம். ரவுண்டோட சென்டர் பார்ட்டை வந்து பாயிண்ட் பண்ணிக்கிறோம். அந்த ரவுண்டை வந்து 4 பாகமாக வந்து டிவைட் பண்ணுறோம். டாப்பில் இருக்கிறது வந்து நம்மளோட ஸ்கல் ஃபார்மோட எட்ஜ், அதாவது தலையோட உச்சின்னு சொல்லுவோம்ல. அதுதான் அந்த டாப். அப்புறம் நம்மளோட நெத்தியிலேருந்து ஹேர் ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த இடத்த தான் வந்து அந்த டாப்லேருந்து அடியில் இருக்கிறத பாயிண்ட் பண்ணுறோம். சென்டர் பாயிண்ட் அது. சென்டர் பாயிண்ட் வந்து நம்மளோட நெத்தி பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு கீழ் இருக்கிறது வந்து கண் பிளேஸ் ஆகிற ஒரு பாயிண்ட் அது. அப்புறம் அந்த ரவுண்டோட அடிப்பாகம் வந்து நோஸ். ஒரு முழு வட்டத்தை கால் பாகமாக பிரிச்சுக்கிறோம், 4 பாகமாக. இப்போ ஐலிருந்து நம்ம ஸ்கல்லோட டாப் வரைக்கும் இருக்கிற அளவை அப்படியே எடுத்துகிட்டு கீழே கொண்டு வரேன். அது ஒரு பாதி, இது ஒரு பாதி, 2 பாதியாக பிரிச்சுக்கிறேன். 2 பாதியாக பிரித்து பென்சிலை வச்சு மார்க் பண்ணி கீழே வந்து நம்மளோட தாடையோட அடிப்பாகத்தை வந்து மார்க் பண்ணிவிட்டு, அதில் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ரவுண்டோட அடிப்பாகம் வந்து நோஸ் அப்படின்னு. அதுக்கு கீழே வந்து லிப் இருக்கும். அதனால் அந்த லிப் பார்ட்டை வந்து மைல்டாக ஒரு லைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து தாடையை வந்து ட்ராயிங் பண்ணுறோம். தாடை பகுதியை ட்ராயிங் பண்ணும்போது அந்த லிப்புக்கு கீழே தான் அந்த எட்ஜ் இருக்கணும். அந்த ஒரு சின்னதாக ஒரு பெண்ட் இருக்குல்ல, அந்த பெண்ட் வந்து லிப்புக்கு கீழே இருக்கணும். பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கர்வாக வந்து இருக்கிற மாதிரி ஒரு கர்வான ஒரு எட்ஜ். என்னென்னா அப்படியே மைல்டாக அந்த லிப்போட லைனுக்கு கீழே தான் வந்து அந்த பார்ட்டை வந்து கட் பண்ணி கீழே கொண்டு போகிறோம். இப்போ வந்து கண்ணு வந்து கரெக்டாக மார்க் பண்ணுறோம். கண்ணு வந்து எப்படின்னா, ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இன்னொரு கண்ணோட அளவு தான். அதுக்கு கீழே வந்து இப்போ வந்து நோஸ் ஒர்க் பண்ணுறோம். நோஸோட அந்த 2 எட்ஜ் இருக்குல்ல, அந்த 2 எட்ஜுமே நம்ம கண்ணோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தொடர்றது மாதிரியான ஒரு லைனை வந்து போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நான் நோஸை வந்து முடிச்சுக்கிறேன். கண் வரையும் போது நம்மளோட கண்ணோட மேலில் இருக்கக்கூடிய லைன் வந்து நல்லா வளைஞ்சிருக்கும். கீழே இருக்கிறது வந்து ரொம்ப வளைஞ்சிருக்காது, ரொம்ப மைல்டாக தான் ஒரு பெண்ட் இருக்கும். கீழே இருக்கிறதையும் ரொம்ப பெண்டு மாதிரி, ரொம்ப மீன் மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு சாஃப்டான லுக் இருக்காது அது. ரொம்ப கண் வந்து ரொம்ப முழிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் கீழே இருக்கிற லைன் வந்து ரொம்ப மைல்டாக ஒரு லைன் போட்டு, மேலே வந்து இருக்கிற கண்ணோட லைன் வந்து நல்லா கர்வாக வந்து போட்டுக்கோங்க. அந்த பிக்சரில் போடுற மாதிரி போட்டுருங்க. கண்ணுக்கு மேலே புருவத்தையும் ரொம்ப ஜென்டிலாக ஒரு லைனை வந்து ப்ளேஸ் பண்ணுறோம்.
ஸோ அந்த 3 பால் மாதிரி போட்டோம்ல, ஸோ அது சென்ட்ரல் இருக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய பாலும், சைடில் இருக்கிறது வந்து நம்ம வந்து சுவாசிக்கிற அந்த பிளேஸாகவும் சின்ன சின்ன பால் மாதிரி வரைஞ்சிட்டு அதை வந்து ஒரு நோஸ் மாதிரி வந்து நான் ஒரு ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் கண்ணோட சென்டர் பாயிண்டில் வந்து ஒரு நம்ம கருவிழி இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு டாட் வச்சுட்டு, ஸோ கீழே வந்து அதை நீங்கள் அதோட லைனுக்கு நேராக தான் நம்மளோட லிப்போட எண்ட் இருக்கும். நம்ம சிரிக்கும் போது லைட்டாக நம்மளோட கருவிழிக்கு நேராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம நார்மலாக இருக்கும்போது ஸோ அந்த கருவிழிக்கு நேராக இருக்காது, கொஞ்சம் மாறி இருக்கும், பிளேஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மாறும். ஸோ இப்போ வந்து மேல் உதடு கீழ் உதடு ஒர்க் பண்ணிவிட்டு, ஸோ சிலவங்களுக்கு மேல் உதடு வந்து பெருசாகவும் கீழ் உதடு சின்னதாக இருக்கும். ஆனால் பொதுவாகவே மேல் உதடு வந்து கொஞ்சம் சின்னதாகவும் நம்மளோட கீழ் உதடு வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அந்த லிப்போட அளவீடுகள் வேணால் மாறலாம். நம்ம இது வந்து இப்போ நம்ம வரைகிற போர்ட்ரேட் வந்து ஸோ ஆவரேஜாக ஒரு ஹியூமன் இருந்தாருன்னா இப்படி இருப்பாங்க, ஸோ அப்படின்ற மாதிரியான ஒரு போர்ட்ரேட் தான் அது. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஸோ போர்ட்ரேட்டோட அலைன்மெண்ட் இது எல்லாமே மாறும். இது வந்து ஒரு நார்மலாக ஒரு போர்ட்ரேட் அப்படின்ட்டு சொன்ன உடனே வரைவோம்ல, ஸோ அந்த மாதிரியான வந்து ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ரேட். ஸோ இந்த மாதிரி போர்ட்ரேட்டை நீங்கள் ஒர்க் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து நம்ம ஒரு ஹியூமனை வந்து அப்படி நேரடியாக பார்த்து வரையும் போது ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து காது ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணுக்கும் ஸோ சென்ட்ரல் லைனுக்கும் கிட்டத்தட்ட இடையில வந்து நம்மளோட காதோட எட்ஜ் ப்ளேஸ் ஆகும். ஸோ காதோட எண்டு எங்கே முடியுதுன்னா நம்மளோட நோஸ் ப்ளேஸ் ஆகுதுல்ல, ஸோ அதோட லைன்லேயே காதோட எண்டு முடிஞ்சிடும். ஸோ கேரக்டரு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கும். ஸோ சில வியூவில் வந்து அந்த கேரக்டர் வந்து லைட்டாக குனிஞ்சு பார்க்குறாங்க, அவர் கொஞ்சம் நிமிர்ந்து பார்க்குறாங்க அப்படின்னா காதோட அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் மாறும். ஸோ இப்போ வந்து ஸ்கல் ஃபார்முக்கு மேலே ஹேர் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ நிறையா ஹேர் இருக்குது அப்படின்னா இது மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ கழுத்து ஒர்க் பண்ணும்போது ஸோ ரொம்ப சின்னதாக போட்டுறக்கூடாது, கரெக்டாக நம்ம அந்த தாடியோட எட்ஜ் நம்ம ஒர்க் பண்ணோம்ல, ஸோ அதிலிருந்து கொஞ்சம் ஒரு 2 லைன் இழுத்துட்டு அந்த லைன் வந்து நம்ம தாடிக்கு கொஞ்சம் கீழே போகணும். ஸோ அந்த மசிலையும் கரெக்டாக ஒர்க் பண்ணணும். இப்படி தான் இருக்கும் நம்மளோட ஷோல்டரு. ஸோ இதையும் ஒர்க் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பேசிக் அவுட்லைனை வந்து நம்ம ட்ராயிங் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு டார்க் பென்சில் வச்சு ஸோ ஃபைன் டியூனான அந்த லைன் இருக்குல்ல, ஸோ அந்த லைனை மட்டும் ட்ராயிங் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து நம்ம கீழே ரெட்டில் ஒர்க் பண்ணது வந்து ஒரு ஸ்கிரிபிள் ட்ராயிங் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பேசிக் ட்ராயிங் இது. ஸோ அதுக்கு மேலே அந்த கேரக்டரை வந்து ஸோ கரெக்டான ஒரு லைனில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக இந்த பிளாக் கலர் பென்சில் வச்சு அந்த லைன் வந்து நான் டார்க் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டு ஒரு போர்ட்ரேட்டை வந்து வரைஞ்சிட்டு ஸோ அதில் வந்து நீங்கள் ஷேடிங் அப்ளை பண்ண போகிறீங்க, அது வந்து ரொம்ப 3 டைமென்ஷன் மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபைன் டியூனான ஒரு ஷேடிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு திக்காக ட்ராயிங் பண்ணக்கூடாது. மைல்டான ஒரு ட்ராயிங் லெவலில் இருக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து அவுட்லைனாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஃபைன் டியூனான ஒரு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த லைன் வந்து மேலும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த 3 டைமென்ஷன் லுக் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸை வந்து ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு இப்போ வெளியில் போயிட்டு நின்று கொஞ்சம் பார்க்கும்போது ஸோ எந்தெந்த இடத்துல லைட் வந்து நம்மளோட முகத்தில் விழுது, எங்கெல்லாம் டார்க்காக இருக்குது நம்மளோட முகத்தில் அப்படின்றத நீங்களே கொஞ்சம் நேரம் உட்காந்து கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ட்ராயிங்கில் வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து நம்ம வந்து டார்க் வந்து ஷேடை வந்து அப்ளை பண்ணணும், எந்த இடத்துல வந்து லைட் அப்படியே விடணும், பேப்பர் ஒயிட் அப்படியே விடணும் அப்படின்றது புரியும் நம்மளுக்கு. அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் நேரம் பார்க்குறீங்க அப்படின்னா
அவங்களோட ஃபேஸில் எந்தெந்த இடத்துலலாம் லைட் விழுது அப்படின்றத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷேடிங்குள்ளே வரலாம். நம்ம ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ஷேடிங் தான் அது. ஸோ ஒரு முகம் வரைகிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கோ, என்னென்ன டெக்னிக்லாம் பயன்படுத்தி ஒரு முகத்தை வரையலாம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு முகம் வந்து ஸ்ட்ரெயிட் வியூவில் எப்படி இருக்கும், 1/3 எப்படி இருக்கும், ஸோ ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.